இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி ரொம்பவே ஈஸியான ஆனா டேஸ்டியான ஒரு வெண்டைக்காய் வச்சு பண்ணக்கூடிய ரெசிபி. இது நார்த் இந்தியன் ரெசிபி. இத வந்து தம் பிண்டின்னு சொல்லுவாங்க. இத எப்படி பண்றதுன்னு நம்ம பார்ப்போம். இதுக்கு ஒரு பாத்திரத்துல 100 ml கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. இத நல்லா கிளறிக்கோங்க. இதுல 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கணும். அடுத்த ஸ்டெப் என்னன்னா, நான் ஒரு 100 கிராம் வெண்டைக்காய் எடுத்திருக்கிறேன். வெண்டைக்காய் எப்படி இருக்கணும்னா, அது ரொம்ப முத்துனதாகவும் இருக்கக்கூடாது. ஆனா அதே சமயம் ரொம்ப சாஃப்டா எலசாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப எலசா இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி கொல கொலன்னு வரும். அதே டைம்ல முத்துனதா இருந்தா சாப்பிடவும் முடியாது. அதனால அதுக்கேத்தால நடுத்தரமா பார்த்து வாங்கிக்கணும். இதை நல்லா கட் பண்ணி நான் வைக்கிறேன். கட் பண்ணும்போது ஏதாவது worms இருக்குதா அதையும் பார்த்துக்கோங்க. அவ்வளோ வெண்டைக்காயும் கட் பண்ணி எடுத்துட்டேன். அந்த வெண்டைக்காய் அவ்வளோத்தையும் மசாலா கலந்த தயிரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஊற விடணும். ஒரு வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு அது பொரியிறது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதில் ஒரு நறுக்குன பச்சை மிளகாயை போட்டுக்கணும். பச்சை மிளகாய் நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வதக்கிக்கணும். இதில் நம்ம தயிரில் ஊற விட்ட வெண்டைக்காவை கொட்டணும். இதை நல்லா கிளறி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் மூடி போட்டு வேக விடணும். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இதை நம்ம சப்பாத்தி கூட, பூரி கூட, அதுக்கப்புறம் எந்த டைப் ஆஃப் ரோட்டி கூடயும் நம்ம சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.